வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சென்ற வாரத்திலே மரணத்தை குறித்து நாம் தேவனுடைய சத்தியங்களை நாம் என்ன செய்தோம் என்று சொன்னால் கற்றுக்கொண்டோம். யாருமே மரணத்தை குறித்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா பிரசங்கம்லாம் பண்ண மாட்டாங்க. எப்போதும் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணும்போது ஆசீர்வாதமான காரணம் என்ன செய்வாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. நாம் ஏன் மரணத்தை பற்றி நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் மரண பயம் என்பது என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்கவே கூடாது. உலகத்தாரும் சரி கர்த்தருடைய பிள்ளைகளும் சரி மரணம் என்று சொன்னாலும் எல்லாரும் என்ன ஆகுறாங்க, பயப்படுறாங்க. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறது யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்தான் எதுக்கு பயப்பட மாட்டாங்க, மரணத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னா பயப்பட மாட்டாங்க. பாருங்க, தேவன் நம்ம எப்படி உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வாக்கியத்துல நம்ம வாசிக்கிறோம். 139 சங்கீதம் 14 வசனம் பாருங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். தேவன் நம்ம எப்படி உண்டாக்கி இருக்கிறார், பிரமிக்கத்தக்க அதிசயம். பாருங்க, நாம் தேவனுடைய சாயலோடு நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்னா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். வேத வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷன் என்ன செய்யலாம், உண்டாக்கலான்னு தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா உண்டாக்கி இருக்கிறார். மனுஷனை எங்கிருந்து உண்டாக்குனாரு? பூமியின் மண்ணில இருந்து உண்டாக்குனார். பூமியின் தூசியிலிருந்து என்ன பண்ணாருங்க, உண்டாக்குனார். அப்ப பூமியின் மண்ணில இருந்து மனுஷனை உண்டாக்கின போது எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கான் பாருங்களேன். யோபு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11-12 பாருங்க. தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். தேவன் எப்படி உண்டாக்குனாரம்மா? வசனத்துல பாருங்க, தோலையும் சதையும் எனக்கு தரித்து. தோலையும் சதையும், தோல் இருக்கு, நமக்கு சதையும் இருக்கு. மேலே இருக்கக்கூடிய தோல் அப்படி உரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனிதன் பார்க்கும்போது எப்படி இருப்பான்? இப்ப மேலே உள்ள தோல் இருக்கு இல்லைங்களா, தோலை வைத்துதான் என்ன சொல்றாங்க, இவங்க அழகானவங்க, இவங்க அழகு இல்லாதவங்கன்றாங்க. தோலை உரிச்சுட்டா எல்லாம் இவ இப்படிதான் இருப்பாங்க, ஒரே மாதிரிதான் இருப்பாங்க, பார்க்கவே பயங்கரமா இருப்பாங்க இல்லைங்களா. அப்ப மனிதன் அழகா இருக்கிறான், அழகு இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு எதை வச்சு சொல்றாங்க? மேலே இருக்கக்கூடிய தோல். அப்ப அந்த தோலை கூட தேவன் என்ன பண்ணிக்கிறார் பாருங்க. அவர் சொல்ல பாருங்க, தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. தேவன் மனுஷன் அப்படியே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை என்ன செய்யறாருங்க, அவருடைய நாசியில ஊதுறார். மனுஷன் ஜீவனை உடைய ஆத்துமாவானான். இன்னைக்கு வரைக்கும் நம் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய பராமரிப்பு. நமக்குள்ளே மனம், இறுதியும் ஆத்துமா என்ன பண்ணிருக்காருங்க, உள்ள தேவன் வச்சுக்கிறார். மனம், இறுதி, ஆத்துமாவை உள்ள வச்சுக்கிறார். அந்த மனம் எங்கே இருக்கிறது, ஆத்துமா எங்கே இருக்கிறது, இருதயம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியுமா? ஏதாவது எதுவுமே தெரியாது. நிறைய இறுதியம் சொல்ல முடியாத சொல்லுவாங்க, உடல் உறுப்புகளை சொல்லுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய பாகங்கள் உள்ள 3 இருக்கு, மனம், இருதயம், ஆத்மா. அது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவன் உள்ள வச்சுக்கிறாரு, தேவன் உள்ள வச்சுக்கிறார். ஏன்னா புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் தேவன் நமக்கு ஆதாரத்தை கொடுத்துக்கிறார். என்ன ஆதாரம்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அது இருக்கிறதுனாலதான் கிறிஸ்து என்ன சொல்றாங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அந்த உள்ளே இருக்கக்கூடிய மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய மனம், இருதயம், ஆத்மா இருக்கிறதுனாலதான் தேவன் என்ன சொல்றாரு, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு முழு மனதோடு என்ன செலுத்து, அன்பு செலுத்து. அப்ப தேவன் விசித்திர வினோதமாய் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தாயின் கர்ப்பத்துல முதலாக உருவாகக்கூடிய உறுப்பு எது? இருதயம். ஒவ்வொரு மாதமும் கரெக்டா என்ன செய்யுங்க, அந்த வளர்ச்சி என்னென்ன உறுப்புகள் சேர வேண்டுமோ தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, அவர் தான் இணைக்கிறார். எலும்புகள் உருவாகும் விதம் எப்படிங்கிறத ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க. நாம் எப்படிப்பட்ட தோற்றம் உள்ளவர்கள் என்பது தேவனுடைய புத்தகத்தில் எழுதி வச்சுக்கிறாரு. இந்த எல்லாத்தையுமே தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க, நம்முடைய புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 103 சங்கீதம் 14 வசனம் பாருங்க. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நாம்லாம் யாரு? மண்ணு. பாருங்க, தேவன் ஜீவ சுவாசத்தை கொடுப்பதற்கு முன்பதாக மனுஷன் எப்படிதான் இருக்கிறான்,
மண்ணத்தாக்குறான். சுவாசத்தை கொடுத்த போது அவனுக்கு ஜீவன் வந்தது. மனம் இருதையும் ஆத்துமாவை கொடுத்த போது அவன் சிந்திக்கிறான், யோசிக்கிறான். அதுக்கு முன்பதாக மண்ணு. அப்ப தேவன் உலகத்தில் வாழக்கூடிய எல்லாரையும் பார்த்து என்ன சொல்றாரு? நீங்களாம் யாரு? மண்ணுன்னு சொல்றாரு. அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, தரித்திரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், அழகு உள்ளவனாக இருந்தாலும் சரி, அழகு இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் சொல்றாரு நீங்களாம் யாரு? மண்ணுன்னு சொல்றாரு. அவள எங்க போவான்? பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, தேவனிருந்து ஆவி வந்தது, ஆவி எங்கேயே போயிருதுங்க, தேவன் இடத்துல போகுதுன்னு சொல்ற. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி. எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஒரு காலகட்டத்தில் மறிக்கும் பொழுது எல்லாமே மண்ணுக்கு போயிடலாம். போறாங்களா இல்லைங்களா? எல்லாருமே மண்ணுக்கு போயிடலாம். அப்ப இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது எங்கேயே போயிருதுங்க, மண்ணாவே போயிருது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு. அதான் இப்ப தேவன் தான் சொன்னார், நீ மண்ணா இருக்கிறாய். அப்ப உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் மரணம் என்பது இருக்கா இல்லைங்களா? இப்படியே வேதாகமத்துல பாத்தீங்கன்னா அந்த மரணம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா பிரிவுன்னு அர்த்தம். நம்முடைய சரீரத்திலிருந்து மனம், இருதயம், ஆத்மா பிரிந்து போவதுதான் என்ன? மரணம். அதான் மரணமே. ஆவி போச்சுன்னு சொல்லுவான், உயிர் போச்சுன்னு சொல்லுவான். அப்ப அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்துக்கு என்ன இருக்குது? மதிப்பு இருக்கு. உண்மையா இல்லைங்களா? உண்மை. இந்த சரீரத்திலிருந்து ஜீவன் போயிடுச்சுன்னா இந்த சரீரத்துக்கு என்ன மதிப்பு இருக்கும்? மனைவி கணவன் அதிகமா நேசிக்கிறான், கணவன் மரிச்சு போயிடுறாரு. இல்லைங்க நான் இவரை எங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன்னு வச்சுக்குவாங்களா? என்ன செய்வாங்க? முதல்ல இந்த பிணத்தை என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு போயே அடக்கம் பண்ணுங்க. நம்ம நேசித்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? எப்ப பாடியை தூக்குறீங்கன்னு கேட்பாங்க, எந்த டைம்ல அடக்கம் பண்றீங்கன்னு கேட்பாங்க. நம்ம பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா? இந்த அவர் படுத்திருக்கான்னு சொல்லுவாங்களா பேர் சொல்லி? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நமக்குள் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்திற்கு என்ன இருக்கு? மதிப்பு இருக்கிறது. தேவன் சொல்றாரு நீ எப்படி இருக்கிற? மண்ணா இருக்கிற. மண் என்று நினைவு கூறுகிறார். முதல்ல நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல பெருமையா இருக்காங்க பாருங்க, ஐஸ்வர்யத்தினால. பெருமை உள்ளவர்கள் எல்லோரும் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லோரும் எப்படி இருக்கிறோம்? மண்ணா இருக்கிறோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. எது நல்லது? எல்லாரும் எதை விமர்சையா கொண்டாடுறாங்க? ஜனன நாள், பிறந்த நாள் ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாங்க. தேவன் சொல்றது அந்த நாளை காட்டிலும் எந்த நாள் நல்லது? மரண நாள். மரண நாள் நல்லதா இல்லைங்களா? உலகத்துல போய் பிறந்த நாள் நல்லதா மரண நாள் நல்லதான் கேட்ட என்ன சொல்லுவாங்க? பிறந்த நாள் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு விசேஷ வீடு என்று சொன்னால் சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்துருவாங்க, வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துருவாங்க. துக்க வீடு என்று சொன்னால் வீட்டில் எத்தனை பேர் தான் போவாங்க? ஒரே ஆள் தான் போவாங்க. ஏன் அப்படி போறாங்க? மரணத்தை என்ன செய்யறது இல்லைங்க, விரும்புறது இல்லை. முதல்ல நாம் எதை விரும்புகிறோம் என்பதை நாம் என்ன செய்யணும்? உறுதிப்படுத்திக்கணும். வசனத்துல பாருங்க, பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும். பரிமள தைலம் விலையேற பெற்றது. ராஜாக்கள் பயன்படுத்துவாங்க. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்போது பரிமள தைலத்தை என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. ஒரு தேசத்திலே உயர்வா இருக்கக்கூடியவர் யாரு? ராஜா தான். அவருக்காக பயன்படுத்தக்கூடியது எதுங்க? பரிமள தைலம். ஆனா எது நல்லதுங்கிறாரு தேவன்? நற்கீர்த்தி. இயேசு இடத்துல மரியாள் வர்றாங்க, பரிமள தைலத்தை என்ன செய்யறாங்க? தலைமையில சிரசின் மேல ஊத்துறாங்க. இயேசு என்ன சொன்னார் பாருங்க, மத்திய புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. இந்த சுவிசேஷம்
உலகத்தில் எங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் எது இன்னைக்கு வரைக்கும் புகழ்ச்சியா இருக்குது. இந்த பாவியான ஸ்திரீ வந்து அந்த பரிமள தைலத்தை மேல ஊத்துறாங்க இல்லைங்களா, பரிமள தைலம் வந்து விலையேற பெற்றது. ஐயோ 300 பணத்துக்கு வந்து தரித்திரம் கொடுக்கலாமேன்னு சொன்னார் யூதாஸ்காரியர். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி. பாருங்க, இயேசு சொன்ன நற்கீர்த்தி இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இல்லைங்களா? பரிமள தைலத்தை 300 ரூபாய்க்கு வித்திருந்தா அந்த அம்மாக்கு இவ்வளவு பெரிய நற்கீர்த்தி கிடைச்சிருக்குமா? இன்னைக்கு உலகம் எங்கும் மரியாள் செய்ததை அந்த பாவியான ஸ்திரீ செய்ததை சொல்றாங்களா? எல்லாருமே சொல்றாங்களா இல்லைங்களா? பரிமள தைலத்தை பார்க்கிலும் எது விலையேற பெற்றது? நற்கீர்த்தி. நற்கீர்த்தி நற்கீர்த்தி நல்லதுன்ற பரிமள தைலத்தை அவங்க கிறிஸ்துவுக்காக அவங்க செலவு பண்றாங்க. அதன் மூலமாக அவளுக்கு என்ன கிடைத்தது? நற்கீர்த்தி. வசனம் பாருங்க, ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும். ஜனன நாள் என்பது எல்லாருக்குமே தெரியும். மரண நாள் என்பது யாருக்கா தெரியுமா? ஆனா தேவன் சொல்லாது நல்லதுன்னு சொல்றாரு. அப்ப ஏன் நல்லதுன்றாரு? பிறந்தநாளை வந்து அனுசரிக்கும் போது அவ்வளவு கூட்ட மக்கள் என்ன செய்யறாங்க? வீட்டுக்கு வராங்க. அந்த விசேஷத்துல அவங்க என்ன செய்யறாங்க? பங்கு பெறுறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, விருந்து சாப்பிடுறாங்க. எப்ப? பிறந்தநாள். எப்ப பிறந்தநாள் கொண்டாடுகின்ற பொழுது. சரி, பிறந்தநாள் கொண்டாடுறோம், அதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குது? ஏதாவது நன்மை கிடைக்குதா? நம்ம இருக்கிற வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடுவோம். நம்ம இறந்துட்டோம்னா யார் பிறந்தநாள் கொண்டாடுவாங்க? மரண நாளை நினைவு கூறுவாங்க, ஓ பிறந்த நாள்னு சொல்லுவாங்க. யார் கொண்டாடுவாங்க? எது முக்கியங்க? மரண நாள். அப்ப எத்தனை பேர் வந்து இந்த சத்தியத்தெல்லாம் விரும்புவாங்க? என்னைக்கு நல்ல வார்த்தைகளை கேட்கதான் நிறைய பேர் விரும்புவாங்க, சந்தோஷமான செய்தியை கேட்கதான் விரும்புவாங்க. நாமே இந்த சத்தியத்தை நம்ம படிக்கிறோம். காரணம் என்ன? நாம் மரணத்தை குறித்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன இருக்குன்னா நம்பிக்கை இருக்கு. மரணத்திலே நமக்கு என்ன இருக்குங்க? நம்பிக்கை இருக்குது. உலகத்தாருக்கு மரணத்துல நம்பிக்கை கிடையாது. அதனாலதான் அவங்க இஷ்டப்படி வாழ்றாங்க. இந்த பூமியை தகாத விதமா அவங்க என்ன செய்யறாங்க? அனுபவிக்கிறாங்க. பிரசங்கி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. இதற்கு நீங்களாம் இருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு, செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. எல்லாரிடத்திலும் என்ன இருக்குன்னா உயிரோடு இருக்காங்க பாருங்க, எல்லா இடத்திலும் நம்பிக்கை இருக்குது. அவன் துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்ன இருக்கு? தேவனை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதற்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கு என்ன இருக்குங்க? ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு உலகத்துல உயிரோடு இருக்கிறாங்க இல்லைங்களா, எல்லாத்துக்கும் என்ன இருக்குங்க? நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கு? தேவனுடைய சுவிசேஷத்தை அறிந்து கொள்வதற்கு அவனுக்கு என்ன இருக்குங்க? உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. செத்து போயிட்ட வாய்ப்பு இருக்க? அதான் அங்க சொல்றார் சாலமோன் சொல்றார், உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை இருக்குன்ற. ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு, கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு, தேவனை அறிந்து கொள்வதற்கு, சுவிசேஷத்தை கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்குன்னா நம்பிக்கை இருக்குது. அவன் செத்துட்டான நம்பிக்கை இருக்குது. வசனம் பாருங்க, செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய். சிங்கமே இருந்தாலும் செத்து போனா அவ்வளவுதான்றாரு. இன்னைக்கு உலகத்துல புகழ்பெற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க, இந்தியாவில் புகழ்பெற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க மரிச்சு போயிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன இருக்கும்? சிங்கத்தை போல பலம் உள்ளவங்களா இருப்பாங்க. மரித்து போனதுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க? என்ன நம்பிக்கை இருக்கும்? நேச்சருடைய பேரன் செத்து போன போது வெளியே தூக்கி எறியப்படுவேன் தேவன் சொல்லுவார். ராஜா தான் என்ன செய்யப்பட்டாரு? தூக்கி எறியப்பட்டார். அப்ப இந்த வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கிறோம், செத்த சிங்கத்தை பார்க்கிலும். ஒரு சிங்கம் இருக்குன்னா செத்துச்சுன்னு ஜீவன் இல்லைன்னா அதுக்கு எந்த மதிப்புமே கிடையாது. ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன இருக்குங்க? மதிப்பு இருக்கு. ஏன்னா அந்த நாய்க்குள்ள என்ன இருக்குது? உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது. ஒரு சிங்கம் செத்து கிடக்குது, ஒரு நாய் நிக்குது, யாருக்கு நீங்க பயப்படுவீங்க? நாய்க்கு பயப்படுவீங்க. சிங்கம் உயிரோட இருந்துச்சுன்னா சிங்கத்துக்கு தான் பயப்படுவோம்.
அப்ப அதுக்குள்ள அந்த வேறுபாடை காண்பிக்கிறது எது? ஜீவன் தான் காட்டுது. 5ஆம் வசனம் பாருங்க. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. எல்லாத்துக்குமே தெரியும் நமக்கு என்ன இருக்குங்க, மரணம் இருக்கு. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு காலம் இந்த அரசியல் தலைவர்கள் மரிச்சு போனாங்க இல்லைங்களா, எவ்வளவு காலம் சொல்லிட்டே இருப்பாங்க, எவ்வளவு காலம் சொல்லிட்டே இருப்பாங்க? கொஞ்ச காலம் தான் சொல்லுவாங்க. அந்த தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்வாங்க, புகழ் பாடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கும், அதெல்லாம் மறந்துடுவாங்க. 6ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. அவங்க சிநேகமா இருந்தாலும் சரி, பகையாக இருந்தாலும் சரி, பொறாமை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க மறிச்சு போயிட்டாங்கன்னா எது ஒண்ணுமே இருக்காதுன்ற, எல்லாம் மறக்கப்பட்டு போகும். இந்த பூமியில அவங்களுக்கு எந்த பங்குமே இல்லை. எவ்வளவு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா, நிறைய ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறாங்க, கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. மறிச்சு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன இருக்கும், ஏதாவது கூட கொண்டு போவாங்களா சம்பாரிச்சதெல்லாம்? எதுவுமே கொண்டு போக மாட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் மறிச்சாரு, அவ்வளவு சம்பாதிச்சாங்க, என்ன கொண்டு போனாங்க? உலகத்துல பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் மறிச்சாங்க, என்ன கொண்டு போனாங்க? மகா அலெக்சாண்டர் இருக்கிறாரு, உலகத்தை பிடிச்சாரு, அவ்வளோத்தையும் சகோதரித்தார், என்ன கொண்டு போனாரு? எதுவுமே கொண்டு போக முடியாது. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன, மனுபுத்திரர் பாடுபடும்படி 10ஆம் வசனம், தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். இந்த பூமியில தேவன் நமக்கு என்ன நியமிச்சு வச்சுக்கிறாரு, தொல்லைகள். பாருங்க, அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, பிரஜாதிகளாக இருந்தாலும் சரி, இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்குங்க, தொல்லைகள். கிறிஸ்தவனா நம்ம இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இந்த பூமியில ஜீவிக்கிறோம். நமக்கெல்லாம் யார் இருக்காங்க, சத்துருக்கள் இருக்காங்களா இல்லைங்களா? கிறிஸ்தவர்களுக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்களா, தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாங்களா? இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருந்துட்டே இருக்கும், தொல்லைகள் இருந்துட்டே இருக்கும். தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க, அதெல்லாம் நியமிச்சுக்கிறார். நமக்கு சுவிசேஷ நிமித்தமா தொல்லை வருது, உலகத்தாருக்கு என்ன வருங்க, அவங்களுக்கும் தொல்லை வரும். ஏதோ ஒரு வகையில அவங்க என்ன செய்யப்படுவாங்க, தொல்லைப்படுத்தப்படுவார்கள். பெரிய பெரிய காரெல்லாம் அவங்க போனா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்கள்ட்ட என்ன இருக்குங்க, தொல்லைகள் இருக்கும். அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் தொல்லைகள் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. தேவன் எல்லாத்துக்கும் என்ன வச்சுக்கிறாருங்க, தொல்லைகளை நியமித்து வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்துக்கு போறாரு, சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் போறாரு. போற பக்கமா அவருக்கு என்னதான் இருக்குங்க, அடிதான், கட்டுகள் தான். எங்கே சுவிசேஷத்தை அறிவித்தாலும் அங்க என்ன செய்யப்படுறாரு, அடிக்கப்படுறாரு. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள், முதல் நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் எங்க போனாலும் என்ன செய்யப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, விசுவாசிகள் கொல்லப்படுறாங்க. ஆனா அப்படி அடிக்கப்பட்டாலும் துன்பப்படுத்தப்பட்டாலும் அதற்கு அவங்களுக்கு என்ன இருக்குங்க, பலன் இருக்குது. நன்மை செஞ்சு பாடுபட்டோம்னா நமக்கு என்ன இருக்குங்க, பலன் இருக்கு. தீமை செஞ்சு பாடுபட்டா நமக்கு என்ன பலன் இருக்குது, எந்த பலனுமே இல்லை. உலகத்தாருக்கு தேவன் கொடுக்கக்கூடிய தொல்லைக்கும் தேவன் நமக்கு கொடுக்க தொல்லைக்கும் என்ன இருக்குங்க, வித்தியாசம் இருக்கு. தேவன் நமக்கு தொல்லையை கொடுத்தாருன்னா தொல்லையோடு கூட நமக்கு என்ன இருக்குதுங்க, பலன், ஆசீர்வாதம் இருக்குது. உலகத்தாருக்கு அதெல்லாம் இருக்கா? வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இந்த பூமியில நமக்கு என்ன இருக்குங்க, கண்ணீர் இருக்குது, மரணம் இருக்குது, துக்கம் இருக்குது, அலறுதல் இருக்குது, வருத்தம் இருக்குது, எல்லாமே இந்த பூமியில இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் நாம் எல்லோரும் நித்திய ஜீவனை பட்டு பரலோகத்துக்கு போகும்போது அங்கெல்லாம் என்ன இருக்காது, மரணமும் கிடையாது, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஏதோ ஒரு துக்க செய்தி கேட்டு நம்ம அலறோம் இல்லைங்களா,
இனிமேல் பரலோகத்துக்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னோம்னா அங்க இந்த மாதிரி காரியங்கள் அங்க இருக்குதா? இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இது எல்லாமே நமக்கு வரும். கண்ணீர் வரும், கவலை வரும், வருத்தம் வரும், துக்கம் வரும், அலறுதல் வரும், எல்லாமே வரும். ஆனால் நமக்கு என்ன இருக்குங்க? நம்பிக்கை இருக்குது. நம்முடைய மரணத்துல நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது நாம் நித்திய ஜீவனை பெரும்படியாக என்ன செய்வோம்? உயிர் தெழுவோம். தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனுடைய சுவிசேஷம் என்ன பண்ணிக்கிறோம்? அறிந்திருக்கணும். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான். தேவன் நமக்கு இந்த பூமியில கொடுத்த கிரிகளை முடித்து நாம் ஓய்ந்திருக்கும் போது தேவன் நமக்கு எதை கொடுப்பாரு? இளைப்பாறுதல். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த எல்லா கிரியும் முடிச்சிட்டாரா? இயேசு சிறையில் இருக்கும்போது சொன்னாரு முடிந்தது அப்படின்னாரு. தேவன் இந்த பூமியில என்ன கிரிகளை செய்யும்படி இயேசுவை தேவன் நியமித்திருந்தாரோ எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சாரா? எல்லாவற்றையுமே செஞ்சு முடிச்சிட்டாரு. தேவன் நமக்கு என்ன வச்சுக்கிறாருங்க? நாம் செய்ய வேண்டிய கிரிகளை வச்சுக்கிறார். அந்த கிரிகளை நாம் செய்து முடிக்கின்ற பொழுது தேவன் சொல்றாரு, நம்முடைய கிரிகளை செய்து முடிக்கின்ற பொழுது தேவன் நமக்கு எதை தருவாரு? இளைப்பாறுதல். இன்றைக்கு பரதீசில் சொல்லக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லோருமே எப்படி இருக்கிறாங்க? தற்காலிகமான இளைப்பாறுதல் தான். நித்திய இளைப்பாறுதல் எங்க இருக்குங்க? பரலோகத்துல இருக்குது. அப்ப யாரெல்லாம் தேவனுடைய கிரிகளை இந்த பூமியில முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குது? இளைப்பாறுதல். அப்படியே மரிக்கும் போது பரதீசில் நம்ம கண்ணை விழிச்சு பார்க்கும் பொழுது அவங்களுடைய பரிசுத்தவான்களை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். பழைய ஏற்பாட்டுல ஆபேல இருந்து நம்ம பார்க்கலாம் எல்லாத்தையுமே. எங்கங்க? பரதீசில. நம்முடைய கிரிகளை முடித்து நம்ம ஓய்ந்திருக்கும் போது அங்க போலாம். அந்த கண்ணை விழிக்கும் போது வேதனையின் ஸ்தலத்துல பக்கத்துல ஐஸ்வர்யம் இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு சொட்டு தண்ணிக்காக எங்க கெஞ்சிட்டு இருக்கணுங்க. பரதீசில கூடிய பரிசுத்தவங்களை பார்த்து என்ன செய்யணும்? ஒரே ஒரு சொட்டு தண்ணி கொடுங்கன்னு கெஞ்சணும். உலகத்தார் எல்லோரும் எங்கதான் போறாங்க? அங்கதான் போறாங்க. கர்த்தருடைய சபைகளை பெரும்பாலான மக்கள் எங்கதான் போவாங்க? அங்கதான் போவாங்க. ஏன்னா அவங்க பூமிக்குரிய தேவன் கொடுத்த அந்த கிரியை என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க அறிந்து கொள்ளவும் மாட்டாங்க, அதை முடிக்கவும் மாட்டாங்க. தேவன் நமக்கு ஒரு இலக்கு வச்சுக்கிறார். அந்த இலக்கு என்ன? பூரணம், கிறிஸ்துவை போல் இருப்பது. யார் கிறிஸ்துவை போல் தங்கள் ஓட்டத்தை முடிக்கிறாங்களோ, ஓட்டத்தை முடித்து மறிக்கிறாங்களோ அவங்க தான் எங்க இடம் இருக்குதுங்க? பரதீஸ்ல அவங்களுக்கு தான் இடம் இருக்குது, பரலோகத்துல அவங்களுக்கு தான் இருக்குது. இன்னைக்கெல்லாம் எந்த கிறிஸ்தவர் செத்தாலும், எந்த கிறிஸ்தவன் செத்தாலும், யார் செத்தாலும் சரி, கிறிஸ்துவுல கர்த்தருடைய சபையில யார் மறித்தாலும் சரி பிரசங்கமே பண்ணிடுறாங்க. இப்ப பரலோகத்துக்கு ஒருத்தர் பிரசங்கமே பண்றாரு. மரித்து போன மனிதர் எங்க போயிட்டாரு? பரலோகம் போயிட்டாருன்றார் ஊழியக்காரர். மரித்து போன மனிதன் பாதாளத்துக்கு வேதனையுள்ள ஸ்தலத்துக்கு போறான் அல்லது பரதீஸ் போறாங்கிற அறிவே இல்லை. கர்த்தருடைய சபையில ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றாரு. இப்ப எங்க போயிட்டாரு? அவரு பரலோகம் போயிட்டாருன்றார். இப்ப நியாய தீர்ப்பு நாள் எப்ப இருக்கும்? மறிக்கிறவங்களாம் பரலோகத்துக்கு போறாங்க. இயேசு உலகத்தின் நியாயம் தீர்த்ததுக்கு அப்புறம் பரிசுத்தவான்கள் தான் யாரை தரிசிப்பாங்க? பரலோகத்திலே தேவன் நமக்கு உண்டாக்கின ஸ்தலத்துல பிதாவாகிய தேவனை தரிசிப்பார்கள். நீங்க மறிக்கிறவங்க எங்கதான் போவாங்க? எல்லாமே பாதாளத்துக்கு தான் போவாங்க. லூக்கா புஸ்தகம் 16ஆம் 22ஆம் வசனம் பாருங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். தரித்திரன் என்ன ஆகிறாரு? மரிக்கிறார். தரித்திரன் யாருங்க? லாசரு. அவரு மரிக்கிறாரு. பாருங்க, தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான்னு சொல்லப்பட்டார். நம்முடைய மரணத்தின் போது தேவ தூதர்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு என்ன இருக்குங்க? நம்பிக்கை. மரிக்கும் போது தேவ தூதரை நம்ம பார்க்கலன்னு என்ன ஆகும்? வேதனையுள்ள ஸ்தலம் தான். எனக்கு சத்தியமான வார்த்தைகள். லாசருவை தேவதூதர்கள் எங்க கொண்டு போய் விடுறாங்க? ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடுறாங்க. அது பரதீசன் என்ன செய்யப்படுதுங்க? அழைக்கப்படுகிறது. ஐஸ்வர்யவானும் மரித்து என்ன செய்யப்பட்டான்? அடக்கம் பண்ணப்பட்டான். லாசர் உடல் முழுவதும் பருக்களால் நிறைந்தவராய் எங்க கிடந்தாரு? இந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசலுக்கே கிடந்தார். அவர் மரித்த போது அவருக்கு என்ன மரியாதை இருந்திருக்கும்? என்ன மரியாதை இருந்திருக்குங்க? எந்த மதிப்புமே இருந்திருக்காது.
நாய் செத்து போச்சுன்னா நாய் என்ன செய்வாங்க? நகராட்சி ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்க? நாயை தூக்கி கொப்பனில் போட்டு கொண்டு போவாங்க. அவருடைய நிலைமை படு மோசமா இருக்குது. லாசருடைய நிலைமை செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு நாய் இழுத்துட்டு போற மாதிரி இழுத்து கொண்டு போய் போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் மரிக்கும் பொழுது அங்கே அவர் அழைத்து கொண்டு போவதற்கு யார் வந்துக்கிறாங்க? தேவதூதர்கள். ஐஸ்வரன் மரிக்கிறாரு. எவ்வளவு கூட்ட மக்கள் வந்திருப்பாங்க இந்த தேசத்துல, பெரிய ஐஸ்வரன் இல்லைங்களா? அப்ப எவ்வளவு மக்கள் வந்திருப்பாங்க. அவருடைய சரீரத்தை நல்ல சந்தன பேழையில வச்சு எங்க அடக்கம் பண்ணிருப்பாங்க? பூமிகள் அடக்கம் பண்ணிருப்பாங்க. ஆனா மரிக்கிறாரு. மரிச்சு கண்ணை திறந்து பாக்குறாரு. எங்க இருக்கிறாருங்க? பாதாளத்துல வேதனையுள்ள ஸ்தலத்துல இருக்கிறாரு. வித்தியாசத்துக்கு காரணம் என்ன? லூக்கா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்திலே உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இந்த பூமியில நம்ம கஷ்டப்படுறோம், வருத்தப்படுறோம், பாடுபடுறோம். யார் நிமித்தமாக? கிறிஸ்துவனுடைய நாமத்தின் நிமித்தமாக அவ்வளவு கஷ்டப்படுறோம், பாடுபடுறோம், உபத்திரங்களை சகித்துக் கொள்கிறோம், வறுமையை சகித்துக் கொள்கிறோம். நம்ம எங்க தேற்றப்படுவோம்? பரதீசுல தேற்றப்படுவோம். ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் ஏன் நல்லது? எல்லா பிரச்சனைக்கும் அங்க என்ன வந்துருங்க? முடிவு வந்துடும். பாடுகள், கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் முடிவு வந்துடும். துக்கத்துக்கு, அழுதலுக்கு முடிவு வந்துடும். கண்ணீருக்கு முடிவு வந்துடும். வியாதிக்கு என்ன வந்துருங்க? முடிவு வந்துடும். எல்லாத்துக்கும் முடிவு வந்துடும். அதான் சொல்றாரு, மரண நாள் நல்லது. பூமியில இருக்கும்போது லாசர் அவ்வளவு வேதனை அனுபவிச்சார். நாய்கள் அவரை பருக்களை நக்குது. அந்த அளவுக்கு கொடிய வேதனைகளை அனுபவிக்கிறார். இப்போது என்ன செய்யப்படுகிறார்? தேற்றப்படுகிறார். பூமியில சம்பரமா வாழ்ந்துக்கிறார் ஐஸ்வர்யன். இப்ப என்ன செய்யப்படுறாரு? வேதனைப்படுகிறார். மரணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நித்தியமான வாழ்க்கை. அதான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக நம்ம எங்க போறோங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும். நான் வேதனையுள்ள ஸ்தலத்துக்கு போறேன்னா அல்லது பரதீசுக்கு போவேனா அப்படிங்கிற நம்ம என்ன செய்யணுங்க? இங்கதான் நம்ம முடிவு பண்ணணும். இங்க இருக்கிற வரைக்கும் தான், ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை. பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். அப்ப விருந்து வீட்டுக்கு நீங்க போறீங்க அல்லது துக்க வீட்டுக்கு போறீங்க, எந்த வீட்டுல முடிவு காணப்படும்? விருந்து வீடா துக்க வீடா? துக்க வீடு. மனுஷர்கள் எந்த வீட்டை விரும்புவாங்க? விருந்து வீட்டை தான் விரும்புவான். விருந்து வீட்டுக்கு போனா நல்லா சாப்பிடலாம், அப்படிதான் யோசிக்கிறோம். போன சந்தோஷமா இருக்கலாம், சொந்தக்காரங்களாம் வருவாங்க, பந்தக்காரங்களாம் வருவாங்க, இதோட எப்படி இருக்கலாம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் நினைப்பாங்க. போனா கலகலன்னு சிரிக்கலாம், கலகலன்னு பேசலாம். துக்க வீட்டுக்கு போனா எப்படி இருப்பீங்க? இந்த சிரிக்க முடியுமா நம்மனால? அமைதியா உட்காந்துருப்போம் இல்லைங்களா? அப்படிதானே இருப்போம். ஒரு துக்க வீட்டுக்கு நம்ம போறோம்னா எப்படி இருப்போம்? யார்ட்டையும் பேச மாட்டோம், துக்கம் விசாரிப்போம். அப்ப தேவன் சொல்றாரு, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவதிலும் இதுல எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். எல்லா மனுஷருடைய முடிவு எங்க இருக்குது? துக்க வீட்டுல. நான் பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் இந்த பூமியில ரொம்ப சம்பீரமா வாழ்ந்துருப்பார். எப்படி இருக்கிறாரு? உயிர் போய் மண்ணா இருக்கிறாரு. எல்லாராலும் புகழப்பட்டிருப்பார். இப்ப எப்படி இருக்கிறாரு? அந்த பெட்டிக்குள்ள அடக்க ஒடக்கமா இருப்பார். கோபக்காரனா, எரிச்சல் உள்ளனா இருப்பாரு. உலகத்துல என்னென்ன அநியாயம் செய்ய முடியுமோ எல்லா அநியாயத்தையும் செஞ்சிருப்பாரு. பெட்டிக்குள்ள எப்படி இருப்பாருங்க? அடக்கமா இருப்பாரு. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய். அது உண்மையே இல்லைங்களா? எல்லா மனுஷரின் முடிவும் அங்கே காணப்படும். நிறைய பேர் அப்படியே சோகமா போய் நிற்பாங்க, பரிதாபமா நிற்பாங்க. போய் மனசுக்கு சொல்லுவாங்க, என்னென்ன ஆட்டம் போட்ட நீங்க,
எங்க கிடக்கிற பாத்தியா அப்படின்னு இன்னும் சில சொல்லுவாங்க, எவ்வளோ நன்மை செஞ்சாரு நமக்கு, இப்படி திடீர்னு இறந்துட்டாரு. ஏன்னா அந்த மனுஷனுடைய மரணத்தின் போதுதான் அவங்களுடைய எல்லா குணாதிசயங்களும் என்ன ஆகுங்க அங்க வெளிப்படும். பூமியில எப்படி வாழ்ந்திருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் எங்க போறான், மண்ணுக்கு தான் போறான். பிரசங்க 7:2 பாருங்க, உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே தேவன் சொல்ற இதெல்லாம் என்ன பண்ணிக்கங்க, சிந்தியுங்கள் அப்படின்ற. நம்ம எங்க தான் போனோம், துக்க வீட்டுக்கு தான் போகணும். அதுக்கு போறதான் பிரயாசப்படணும், களிப்பான வீட்டுக்கு இல்ல. பிரசங்கி 2:14 பாருங்க, ஞானியின் கண்கள் அவன் முகத்தில் இருக்கிறது, மூடனோ இருளில் நடக்கிறான், ஆகிலும் அவர் எல்லோருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது என்று கண்டேன். ஞானியா இருந்தாலும் சரி, மூடனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் என்ன இருக்குங்க, மரணம் ஒரே விதமா தான் சம்பவிக்குது. சாலமோன் இருக்கிறாரு, அதிக ஞானம் உள்ளவர் தான், அவரும் மரிக்கிறாரு, ஒரு மூடனும் மரிக்கிறான். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு மரிப்பதுல? எந்த வித்தியாசமுமே இல்லை. ஐஸ்வர்யவனும் மரிக்கிறாரு, தரித்திரனும் மரிக்கிறார். என்ன வித்தியாசம் இருக்கு? எந்த வித்தியாசமுமே இல்லை. அவர் சொல்றார் பாருங்க, மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கும் சம்பவிக்கிறது. அப்படி இருக்க நான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன், இதுவும் மாயை என்று என் உள்ளத்திலே எனக்கு இவ்வளோ ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவன் எப்படி இருக்கிறான், மூடனா இருக்கிறான். ஐயா, அவன மாதிரி நானும் சாக போறேனா? அதிக ஞானத்தினால் என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கேட்கிறேன். தேவன் கொடுத்த ஞானத்தினாலதான் அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணாருங்க, சாலமோன் அறிந்து கொண்டார். தேவன் யாருங்கிறத அறிந்து கொண்டார், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் குறித்து அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அறிந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன, மரணம். அதான் சொல்ல வர. சாலமோன் தேவனை அறிந்தது நல்ல விஷயமா? தேவனுக்கு ஞானத்தை கொடுத்து, தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்தது நல்ல விஷயமா? எல்லாமே நல்ல விஷயம்தான். அதனால எல்லாராலும் என்ன செய்யப்பட்டிருந்தாரு, புகழப்பட்டிருந்தார். ஆனா அவருக்குள்ள என்ன வந்ததுங்க, சொற்ப மதியினம் வந்தது. அதுதான் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணுச்சுங்க, அழித்து போட்டது. பிரசங்கி 2:16 பாருங்க, மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றென்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை, இப்போது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போம். மூடன் எப்படி சாகிறானோ அப்படி ஞானியும் சாகிறான். மூடன் எப்படி சாகிறானோ அதே போலதான் ஞானி என்ன பண்றான். எல்லா மனுஷருடைய முடிவும் இங்க என்ன செய்யப்படும், மரிக்கும் போது காணப்படும் சொல்ற. பிரசங்கி 3:19-20 பாருங்க, மனுபுத்தருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு, இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகினார்கள், ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே, மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல, எல்லாம். இப்ப மனுஷனை யாரோட ஒப்பிட்டு பாக்குறாரு, மிருகங்களோட ஒப்பிட்டு பாக்குறாரு. அது என்ன வித்தியாசம், மரிக்கும் போது மிருகங்களும் எங்கிருந்தா உண்டாக்கப்பட்டதுங்க, மண்ணில தான் உண்டாக்கப்பட்டது. மனுஷன் எங்கிருந்தா உண்டாக்கப்பட்டான், மண்ணில தான் உண்டாக்கப்பட்டான். ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயோ, மிருகம் சாகுறது மாதிரி என்ன செய்யறாங்க, மனுஷர்களும் சாகுறாங்களே. இறையேறு மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில மிருகனுடைய ஆவியையும் அறிகிறவன் யான்னு கேட்கிறார். மனுஷர்கள் தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. மனுஷர்களுக்கு என்ன இருக்குன்னா நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இருக்கா இல்லைங்களா? மரணத்துல நம்பிக்கை இருக்கு. மிருகங்களுக்கு மரணத்துல என்ன நம்பிக்கை இருக்குது? எந்த நம்பிக்கையுமே கிடையாது. சொல்றாரு, எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணினால் உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. எல்லாமே மண்ணுக்குள்ளதான் போகுது. மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் எங்கதான் போகுது? ஜீவன் போச்சுன்னா மண்ணுக்குள்ளதான் போகுது. அப்படியே பறவை பறந்துட்டு இருக்கும்போது தேவன் ஜீவன் எடுத்தாரு என்ன இருங்க, எல்லாமே அங்கிருந்து பொத்துன்னு கீழே விழுந்து மண்ணுக்குள்ள போயிடும். கடல் ஜீவ ராசிகளை பார்க்கணும். தேவன் ஜீவன் எடுத்துட்டாருன்னா அப்படியே தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள போய் மண்ணுக்குள்ள போயிடும். வசந்தத்துல பாருங்க, எல்லாம்
ஒரே இடத்துக்கு போகிறது. எல்லாம் மண்ணினாலே உண்டாகிறது. எல்லாம் மண்ணுக்கு, எல்லாமே மண்ணுக்கு போயிடும். பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21 பாருங்க. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில இருக்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன். ஆவி போகும்போது யாருக்காவது தெரியுமா? உயிர் போச்சுன்னுவாங்க, ஜீவன் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. போறது யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, அப்படியே ஜீவன் என்ன ஆயிருங்க. பாருங்க, வேத வாக்கியத்துலதான் மனுஷனுடைய எல்லா காரியங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எதுலதான் சொல்லப்பட்டிருக்கு? வேத வாக்கியத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனை பற்றி எல்லா காரியங்களும் எங்கதான் சொல்லப்பட்டிருக்கு? வேத வாக்கியத்துல. மனுஷன் எப்படி இந்த பூமிக்கு வந்தான், அவனுடைய தேவன் அவனை உண்டாக்கின நோக்கம் என்ன, அவன் எங்க போறான், எல்லாமே எங்க சொல்லப்பட்டிருக்குங்க? வேத வாக்கியத்துலதான் சொல்லப்பட்டிருக்கு. வேத வாக்கியத்துலதான் சொல்லப்பட்டிருக்கு. யோபு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7 பாருங்க. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். பாருங்க, ஒரு மரத்தை குறிச்சு கூட என்ன இருக்குங்க? நம்பிக்கை இருக்குன்றார். யோபு 14ஆம் அதிகாரம் 7 ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் கூட என்ன செய்யுங்க? அது தலைக்கும். பாருங்க 8 அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். அப்படி வேர்ல எங்க இருக்குதுங்க? அப்படியே பழசா போய் அது மண்ணுக்கடியில போனா கூட, அது செத்து போனா கூட தண்ணீர் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளை விடும். மரம் வேறு செத்து போச்சுன்னா உள்ள தண்ணீர் வாசத்தினால் அது என்னாகுமா? மறுபடியுமாக முளைக்கும். மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான். மனுஷன் செத்தானா அவ்வளவுதான், ஒளிஞ்சு போயிடுவான். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்க போறான்? மனுஷன் மறிச்சானா மறுபடியும் ஜீவனை கொண்டு வர முடியுமா? நீ அறிவியல் வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்குது, மருத்துவ வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்குது. மனுஷனோட ஆயுசு நாட்களை கூட்ட முடியுமா? கூட்ட முடியாது. ஜீவன் போகாதபடிக்கு அவனுடைய ஆவி உள்ள அடக்கி யாராவது வைக்க முடியுமா? அது முடியாது. மறுபடியும் பழைய இளமைக்கு அவங்களை திரும்ப வைக்க முடியுமா? எதுவுமே முடியாது. எல்லாருக்கும் என்ன இருக்குங்க? மரணம். மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான். அவன் பேர் முதலாம் எல்லாம் என்ன செய்யப்படுங்க? மறைக்கப்பட்டு போகும். இந்த உலகத்துல சில பேர் ஞானிகள் சில பேர் இருக்கிறாங்க. அவங்களை மாத்திரம் அப்பப்ப என்ன செய்யறாங்க? ஞாபகப்படுத்துறாங்க. அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களதான் அப்பப்ப என்ன செய்யறாங்க? ஞாபகப்படுத்துறாங்க. ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் என்ன ஆயிரும்? முழுவதுமாக எல்லாமே மறக்கப்பட்டு போய் ஒருவனுடைய ஜன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது. ஏன் மரணம் நல்லது? ஏன் மரண நாள் நல்லது? எல்லா மனுஷருடைய முடிவும் அங்கே என்ன செய்யப்படுங்க? காணப்படும். மரணத்துக்கு அப்புறம் தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குது? ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குது. எல்லாவற்றையும் விட்டு அவங்க என்ன செய்ய போறாங்க? ஓய்ந்திருக்க போறாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் மரணத்தை குறித்து நம்ம என்ன செய்யலாம்? இன்னும் அதிகமே படிக்கணும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.